உலகை அறிமுகப்படுத்திய என் பெற்றோர்களின் ஆசியுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்த குருமார்களின் ஆசியுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்களின் ஆசியுடனும் இந்த பதிவை தொடங்குகிறேன். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாகஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஏப்ரல் மாதம் 19ஆம் நாள், கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷத்திற்கு இன்று மகிழ்ச்சியும் அமோகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஏனெனில் பொருளாதார நிலை நன்றாக உயரும். வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் பொருளாதார ஆதாயங்களும் உண்டாகும். ஆகவே இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான அமோகமான நாளாக இருக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும், மதிப்பு மரியாதை கூடும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். தொட்டதெல்லாம் என்று தொடங்கும் உங்களுக்கு. ஆகவே இந்த நாளை பொறுத்தவரை நீங்கள் இன்று மகிழ்ச்சியாகவும் அமோகமாகவும் இருக்கப் போகிறீர்கள். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினால் செலவுகள் உண்டாகும், தொழில் சார்ந்த அலைச்சல்கள் உண்டாகும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சில கவனம் தேவை. ரிஷபம், பணிச்சுமை பணி அழுத்தங்கள்லாம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்கு சில தடை தாமதங்கள் ஏற்படும். இருந்தாலும் நீண்ட நாளாக நினைத்து கொண்ட விருப்பங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பொருளாதார நிலை மேம்படும். எதிரிகளை கண்டறிந்து அவர்களை புறம் தள்ளுவீர்கள். எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். திறமையால் உங்கள் பேரும் புகழும் உண்டாகும். உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும். உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுனம், நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக சில விரயங்களை செய்வீர்கள். ஆடம்பர செலவுகளை செய்வீர்கள். இருந்தாலும் போட்டிகளில் வெற்றி பெற சிரமங்கள் ஏற்படும். நல்ல தகவல் தாமதமாகும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். சகோதரரால் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றிகரமாக செயல்படுத்தி லாபத்தை பெருக்குவீர்கள். முதலீடு விரிவாக்கங்களை செய்வீர்கள். ஆகவே தொழிலில் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. இறை வழிபாடு மன அமைதியை தரும். சகோதரனின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. கடகம், உங்கள் திறமைக்கு மரியாதை கிடைக்கும். தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். சிறப்பாக முதலீடு செய்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய பேச்சில் தனித்துவம் தென்படும். ஆனால் அதே நேரத்தில் எமோஷனலாகி அதனுடைய தரத்தை குறைத்து கொள்ள வேண்டாம் என்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்தின்மை வெளிப்படும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். தொழிலில் பெண்களின் உதவியால் சில முன்னேற்றங்களையும் லாப வருமானங்களையும் சந்திப்பீர்கள். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்ப அங்கத்தினரிடம் விரக்தியை காண்பிக்காமல் பாசத்துடன் பழகுவது நல்லது. சிம்மம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து தொழிலில் வெற்றி காண்பீர்கள். செய்யக்கூடிய செயல்களை துரிதமாக செய்து பேர் வாங்குவீர்கள். பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். பெண் அதிகாரிகளால் ஆதரவு உண்டாகும். அதே நேரத்தில் சுய சிந்தனை தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். செய்த காரியங்களை தன்னம்பிக்கையோடு செய்து முடிப்பீர்கள்.
நீண்ட நாட்கள் நினைத்த காரியங்கள் இன்று செய்து முடிப்பீர்கள். அதிகாரப்போக்கு ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். அவற்றால் காரியத்தை வெற்றிகரமாக சாதிப்பீர்கள். குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. பயணங்கள் வெற்றியை தரும் என்பதால் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஆனால் தொழிலில் மட்டும் சில சங்கடங்கள் வந்து சேரும். யாரையும் நம்ப வேண்டாம். சகோதரர், நண்பர்கள், ஊழியர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இன்று பிரச்சனையை தருவதற்காக இருப்பதால் எல்லோரிடமும் கவனமாக பழகுவது நல்லது. கன்னி, உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் பேச்சுக்கு ஒரு தனித்துவம் ஏற்படும். பேசிய காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் சில சமயங்களில் அந்த பேச்சு உங்களுக்கு செல்வாக்கை பெற்றுத்தரும் என்பதால் அதை வளர்த்து கொள்வதற்கு தவறு இல்லை. இருந்தாலும் நீண்ட நாட்களாக செய்யாத வேலைகள் எல்லாம் என்று செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நெருக்கடி ஏற்படும். அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும். அரசு கெடுபிடிகள் அதிகரிக்கும். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழகுவது காலத்தின் கட்டாயமாகிறது. குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் பிரச்சனைகளை தருவார்கள் என்பதால் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மனிதர்கள் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. துலாம், எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் பிரச்சனைகளாக முடியும் என்பதால் இன்று புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்க்கவும். நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும். அரசு உதவிகள் கிடைக்கும். தாய் உறவுகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டிய காலத்தின் கட்டாயம். குழந்தையின் செல்வாக்கு உங்களுக்கும் செல்வாக்கை பெற்றுத்தரும். வருமானங்கள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழியத்தில் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தையின் செல்வாக்கு உங்களுக்கு செல்வாக்கை பெற்றுத்தரும். திட்டமிட்ட காரியங்கள், அரசு காரியங்களை வெற்றி பெறும். சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். பெண்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆனால் அவரிடம் நீங்கள் மட்டும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம், நீண்ட நாள் திட்டங்கள் இன்று நிறைவேறும். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். பெண்களால், நண்பர்களால், துணைகளால் உங்களுக்கு நல்ல வாழ்வில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். பணிச்சுமை பணியழுத்தம் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக கலக்க வேண்டும். அரசு உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். அரசு விஷயங்கள் என்று ஒத்தி போடுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு. உங்கள் திறமைகளை வேற்றுமொழி பேசுவோர் வேற்றுமொழித்தவர்கள் மரியாதைக்கும் அங்கீகாரமும் கொடுப்பதால் அவர்களிடம் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் உண்டாகும். மூத்தவர்களின் உடல்நிலை கவனம் தேவை. அவர்கள் சொல் கேட்டு நடப்பது நல்லது. தனுசு, உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பணிச்சுமை பணியழுத்தங்கள் இருந்தாலும் இறுதியில் லாபங்கள் வெற்றிகள் வரும் என்பதால் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும். உங்கள் திறமைக்கு திட்டங்களுக்கு நண்பர்கள், சகோதரர்கள், ஊழியர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவுவார்கள். தம்பதி ஒற்றுமை நன்றாக இருக்கிறது. அரசு உதவிகள் கிடைக்கும். மருத்துவ குணங்கள் நிறைந்த உணவுகளை நின்று உண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், பணிச்சுமை பணி அழுத்தங்கள் ஏற்படும். இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. தொழிலில் பெரும் புகழும் பெறுவீர்கள். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். உறவினர்களால் நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகும். அவரிடம் உங்களுடைய அதிகார பங்கை குறைத்து கொண்டால் உறவுகள் பலப்படும். வசதி வாய்ப்புகள் கூடும். தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும். பெண் உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகும்.
வெற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள். சகோதர நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஊழியர்களிடம் விரோத மனப்பான்மையுடன் பழக வேண்டாம். கும்பம், உங்கள் திறமைக்கு மரியாதை கிடைக்கும். இருந்தாலும் அதற்கு சோதனைகள் இடைக்கிடைக்கு ஏற்படும். உங்களுடைய திறமை நிரூபிக்க நீங்கள் மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். அல்லது நீங்கள் செய்த காரியத்திற்கு இன்னொருத்தர் பலன் பெற்று போய்கொண்டிருப்பார்கள். ஆகவே என்று நிதானமாக கவனமாக செயல்படவும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தெளிவாக திட்டமிட்டு அதையெல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தம்பதிக்குள் இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை உண்டாகும். பெண்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதால் கவனமாக இருக்கவும். நண்பர்கள், சகோதர ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் விளையாட்டுக்காகவோ சீண்டலோ தீண்டலோ நக்கலோ கேலியோ வேண்டாம். யதார்த்தமாக பாசமாக பழகுங்கள். அது தற்காலிக பிரிவை தவிர்க்க உதவும். மீனம், வளர்ச்சிக்கான மாற்றத்தை செய்வதற்கு தடை தாமதங்கள் ஏற்படுவதால் இன்று புதிய மாற்றங்கள், புதிய விஷயங்களை தள்ளி போடுவது நல்லது. போட்டிகளில் வெற்றி பெறுவது சிரமம். நல்ல தகவல் வர தாமதமாகும். உங்களுடைய அதிகாரப்போக்கு, உங்களுடைய ஆளுமைத்தன்மை உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார நிலையை மேம்படுத்தி கொடுக்கும். எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். பணிச்சுமை, பணியழுத்தம் வந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய ஆளுமைத்தன்மையால் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு எளிதாக இருந்த இடத்திலிருந்து அந்த விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்பி தேவையற்ற பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாய் எல்லோருக்கும் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துறை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா சகல சௌபாக்கியங்களையும் தந்து காத்துள்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சுகுருநாதன். நன்றி, வணக்கம்.